ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லிக்கு சாம்பார் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்கேன், அப்புறம் சோம்பு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். என்னென்ன சேர்த்துக்கோம்னா தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு, அப்புறம் சீரகம், கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு கிராம்பு, அப்புறம் லைட்டாக கொஞ்சம் பட்டை சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதையும் சேர்த்து தான் நம்ம வந்து இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி இட்லிக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிக்கலாம். என்ன கடாய் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. கடாயை சூடு பண்ணிக்கலாம் வாங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கூட ஆயில் ஆட் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நம்ம சேர்த்துட்டோம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு சேர்த்துட்டோம். சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்மக்கிட்ட கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை தான் சேர்த்தா நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட கருவேப்பிலை இல்லை, இருக்கிறத வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இட்லிக்கு எப்போவுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது கூட நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்து பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா பேஸ்ட்டு, அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், நம்ம இட்லி வச்சுருக்கோம். இட்லி வெந்துட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சட்னி வச்சுருக்கோம், தேங்காய் சட்னி. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கேன்னு சொல்லி. தேங்காய், பொட்டுக்கடலை, அப்புறம் பச்சை மிளகா 2, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த ஆக்சுவலாக நம்ம இப்போது ரெகுலராக செய்கிற சாம்பாரை விட இது ஒரு குருமா மாதிரி இட்லிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கெட்டியாக வந்துடும். கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கார மிளகாத்தூள் சேர்த்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம அது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கார மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக கலருக்காக சேர்த்துக்கலாம். வாசனை பாருங்கள், இது நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு வாசனை வந்து நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுவோம். இது ஒரு கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா கொதித்து அது கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், அங்கே நமக்கு அந்த குருமா கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து கார சட்னி வந்து செஞ்சிடலாம் வாங்க. என்னென்ன கார சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய். அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நான் ஏன் சேர்க்கலன்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் பூண்டு வந்து ஆட் பண்ணலை. இப்போ இதை மட்டும் நம்ம போட்டு இது கூட உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி பச்சையாகவே நம்ம அரைச்சி இதை தாளித்தோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு அந்த இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயை வந்து அடுப்பில் நம்ம வச்சாச்சு. இதில் எண்ணெய் கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டதும், ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா சட்னி, அதை சேர்த்து கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டால் நல்லா இருக்காதுங்க. வாங்க இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். கொதிக்க விடக்கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். குடித்தா நல்லா இருக்காது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.